ஒரு சிறிய எலி இருந்தது. அது எப்போதும் பூனையை கண்டால் பயந்து ஓடும். அதன் வாழ்வே பயத்துடனே இருந்தது. ஒரு நாள் அந்த எலி ஒரு துறவியிடம் சென்று, ஐயா, எனக்கு இந்த பயம் போக வேண்டும். என்னால் பூனைகளை பார்த்தாலே நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்று கேட்டது. துறவி சிரித்துவிட்டு, சரி, நான் உனக்கு உதவுகிறேன் என்று கூறி மந்திரம் மூலம் அந்த எலியை ஒரு பூனையாக மாற்றினார். எலி இப்போது பூனையாக ஆனதும் மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் சில நாட்களிலேயே அந்த பூனை நாயை கண்டு பயந்து ஓட ஆரம்பித்தது. மீண்டும் துறவியிடம் சென்று, ஐயா, இப்போது நாய்களால் பயமாக இருக்கிறது என்றது. துறவி மீண்டும் மந்திரம் செய்து பூனையை ஒரு புலியாக மாற்றினார். புலியாக மாறிய எலி மிகவும் வீரம் கொண்டது போல உணர்ந்தது. ஆனால் ஒரு வாரம் கூட ஆகவில்லை. அது தன்னை வேட்டையாட வரும் வேட்டைக்காரனை ஹண்டர் கண்டு பயந்து நடுங்கியது. புலியாக இருந்தும் பயத்துடன் வந்ததைக் கண்ட துறவி, புலியே, உனது தோல்தான் மாறியிருக்கிறது. ஆனால் உன் பயமும் பலவீனமும் உன் உள்ளுக்குள்ளேயேதான் இருக்கிறது. நீ எத்தனை பெரிய உருவமாக மாறினாலும் உன் உள்ளே இருக்கும் எலி மாறாதவரை பயம் உன்னை விட்டு போகாது என்றார். பிறகு துறவி அந்த புலியின் தலையில் கை வைத்து, உன் பலம் நீதான், பயத்தை புறந்தள்ளு என்று ஆசிர்வதித்து மீண்டும் அதை எலியாகவே மாற்றி அனுப்பினார். அந்த எலி அதன் பிறகு பூனைகளை பார்த்தாலும் பயந்து ஓடவில்லை. காரணம், அதன் பலம் உருவத்தில் இல்லை, அதன் மன உறுதியில்தான் இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டது.